இன்றைக்கி வந்து எல்லாருக்கும் பிடிச்ச பூரி எப்படி ரொம்பவே புசு புசுன்னு சாஃப்டாக செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். தேவையான பொருள் 2 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் எவ்வளோ தேவையோ அவ்வளோ மாவு எடுத்துக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துருங்க. சாஃப்டாக புசு புசுன்னு வரணுன்னா சர்க்கரை சேர்த்துருங்க. கூடவே 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். மாவோடு இப்போ நான் சர்க்கரை சேர்த்துட்டேன். அடுத்தது 1 ஸ்பூன் நெய் சேர்த்துடலாம். தேவைக்கேற்ப உப்பு வந்து நம்ம தேவைக்கேற்ப இது மாதிரி தண்ணியில் போட்டு கரைச்சிடுங்க. உப்பை நல்லா கரைச்சிட்டு மாவோடு சேர்த்து, இது ஹாட் வாட்டர் கிடையாது, நார்மல் வாட்டர் தான். நார்மல் வாட்டரில் உப்பு போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு இப்போது ஒன்றா சேர்த்து மாவு பிசைஞ்சிடலாம். மாவை பிசைஞ்சு ஒரு 1 ஹவர் வச்சுருங்க, சாஃப்டாக வரணுன்னா. மாவை வந்து நல்லா பிசைஞ்சு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. இல்லை எதனா ஒரு ஈர துணி போட்டு கூட நம்ம வச்சு மூடி வைக்கலாம். ஏன்னா வறண்டு போயிடுதுன்னா திட்டு திட்டாக ட்ரை ஆகிட்ட மாதிரி இருக்கும் மாவு. நல்லா ஒன்றா போல் பிசைஞ்சு வச்சுக்கிங்க. இன்றைக்கி வீட்டில் வந்து பூரி கிழங்கோ பூரியன் தான் பண்ணுறேன். இந்த புஷ்ஷுன்னு செய்கிற பூரிக்கு நல்ல செட் ஆகிற மாதிரி ஒரு பூரி கிழங்கும் பண்ண போகிறேன். சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருங்க. நீங்கள் பண்ணுற மாதிரி நான் பண்ணுறேன்னா இல்லை டிஃப்ரெண்ட்டு இருக்கா அப்படின்னு எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். இப்போ மாவு பிசைஞ்சு ரெடி பண்ணியாச்சு, மூடி வச்சிடலாம். ஒரு 1 ஹவர் கழித்து உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். அடுத்தது பூரி கிழங்கு பண்ண போகிறேன். இப்போ பூரிக்கு மாவு பிசைஞ்சு வச்சுட்டோம். அடுத்தது அதுக்கு ஒரு பூரி கிழங்கு செஞ்சுக்கலாம். கிழங்கு செய்ய ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சாச்சு. இப்பொழுது எண்ணெய் ஊற்றிக்கலாம். பூரி கிழங்குக்கு உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சு நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க. பொடியாக இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ஆனியன் கட் பண்ணிக்கலாம். தக்காளி வேணும்னா போட்டுக்கலாம். நிறைய பேர் வந்து வெளியே கொண்டு போனால் கெட்டு போயிடும்ட்டு தக்காளி போட மாட்டாங்க. நான் அதனால் இன்றைக்கி தக்காளி சேர்க்கலை. கூடவே கொஞ்சம் எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துருங்க. கடுகு பொரிஞ்சிட்டு கடுகு வெடிச்சதும் நம்ம சோம்பும் பட்டை எவ்வளோ வேணுமோ மசாலா அவங்க தேவைக்கு போட்டுக்கோங்க. அதுவும் பொரிஞ்சதும் ஆனியன் சேர்த்துருங்க. பொடியாக நறுக்கின வெங்காயம் போட்டிருக்கேன். அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன். ஏன்னா நான் கொஞ்சமாக தான் பண்ணுறேன். நான் வந்து ஒரு 200 கிராம் உருளைக்கிழங்கு தான் பண்ணுறேன். பூரி கிழங்குக்கு நிறைய பண்ணால் நம்ம அதுக்கேற்ற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். கட் பண்ண பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் சேர்த்துருங்க. நம்ம இதில் வந்து மிளகாத்தூள் கூட சேர்க்க போகிறது இல்லை, ஏன்னா பச்சை மிளகாய் தான் போட்டிருக்கோம் இல்லையா. கொஞ்சம் கலர் வரணுன்றவங்க போட்டுக்கோங்க மஞ்சத்தூள் மிளகாத்தூள். நான் வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன். கூடவே இந்த மசிச்ச உருளைக்கிழங்க சேர்த்துருங்க. ஏன்னா தக்காளி சேர்த்தோம்னா கொஞ்சம் நைட் டைம் கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்றவங்க வெளியே கொண்டு போகிறதுக்கு செட் ஆகாது. வீட்டில் சாப்பிட்றதுனா கொஞ்சம் தக்காளி சேர்த்தோம்னா டேஸ்ட்டு நல்லா இருக்கும். உருளைக்கிழங்குலேயே இனிப்பு இருக்குங்க, அதனால் நம்ம வந்து தக்காளி சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் உப்பு தேவைக்கேற்ப சேர்த்துக்கிட்டுலாம். ஒரு சிட்டிகை கரம் மசாலா சேர்த்துருங்க. இப்போது தண்ணி கூட ரொம்ப தேவை கிடையாது, கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க.
இவ்வளோதான் சுவையான பூரி கிழங்கு தயாராகிடுச்சு. கொஞ்சம் நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இந்த தண்ணி ட்ரை ஆகட்டும். இப்போது பிசைஞ்ச மாவு உருண்டை பிடிச்சு மூடி வச்சுருக்கோம். எடுத்துட்டு இப்போது பாருங்கள் சாஃப்டாக நல்லாயிருக்கு. இப்போ வந்து சப்பாத்தி பாடி திரட்டி எடுத்துக்கலாம் எண்ணெயில் போடுறதுக்கு. எல்லாத்தையும் ஒரே சைஸாக லெவலாக வரணுன்னா ஒரு மூடி வச்சு கட் பண்ணிக்கோங்க. ஒரு மீடியமாக நான் அப்படியே தான் பண்ணுறேன், இல்லை மூடிலாம் வச்சு கட் பண்ணல. இந்த மாதிரி திரட்டி எடுத்துக்கோங்க ஒன்று போல். இப்போ எண்ணெய் சூடு ஏறினதை நம்ம போட்டு எடுத்துடலாம். பூரி கிழங்கும் தயாராகிடுச்சு. எல்லாத்தையும் ஒன்று மாதிரி திரட்டி வச்சுக்கோங்க. 10 நிமிஷத்துக்குள்ளே நம்ம எண்ணெய் சூடு ஏறினதும் போட்டு எடுத்துட வேண்டியது தான். எல்லாத்தையும் ஒன்றை போல் தட்டி இப்படி போட்டுக்கோங்க. ஒரு தட்டில் போட்டாச்சு. இப்போ எண்ணெய் சூடேறினதும் பொரிச்சு எடுக்கலாம். ஹோட்டலில் தயாராகிற மாதிரி கலர்ஃபுல்லாக எப்படி பூரி கிழங்கு ரெடி ஆகிடுச்சின்னு பாருங்கள். வீடே மணக்குது வாசம். ஏன்னா கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்தோம் இல்லையா, அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கெடவே கெடாது. நம்ம நாளை வரைக்கும் கூட வச்சு சாப்பிட்லாம். இன்றைக்கி பண்ணிவிட்டு நைட்டு எடுத்துகிட்டு போகலாம், காலையில் வரைக்கும் கெடாமல் இருக்கும் இது. ஓகே, இப்போ அடுத்தது பொரிக்கிறதுக்கு எண்ணெய் பேன் வச்சிடலாம். இது கிரேவி ரெடி ஆகிடுச்சு பூரி கிழங்கு. இப்போது எண்ணெய் வச்சு பூரி பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் கொஞ்சம் நல்லா விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடு ஏறினதும் போட்டு எடுக்கலாம். கொஞ்சம் நேரம் சூடு ஏறட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் சூடு ஏறினதும் போட்டதும் எவ்வளோ அழகாக புஷ்ஷுன்னு வந்திருக்கு பாருங்கள். பூரி புஷ்ஷுன்னு வர சீக்ரெட் தெரிஞ்சுக்கிட்டிங்களா? இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். மாவு பிசையும் போது நான் என்னென்ன போட்டேன்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி போட்டு நீங்கள் பிசைஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். எல்லாமே புசு புசுன்னு அழகாக வரும் உங்களுக்கு. நான் சொன்ன சீக்ரெட்டை பயன்படுத்தி பூரி மாவு பிசைங்க. நார்மல் வாட்டர் தான் போட்டேன், நெய் போட்டிருக்கேன், ஒரு அரை ஸ்பூன் தான் சர்க்கரை சேர்த்தேன். பாருங்கள், சப்பாத்தி கூட புஷ்ஷுன்னு வரணுன்னா சர்க்கரை போடுங்க. ஆனால் டயபெட்டிஸ்காரங்களுக்கு செட் ஆகாது. சும்மா எதனா வெளியே கொண்டுட்டு போனோம் அந்த மாதிரி டைமில் மட்டும் கொஞ்சம் பயன்படுத்துங்க. நம்ம சர்க்கரையை கண்ட்ரோலாக வச்சுக்கணுன்னா இனிப்பை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா பூரியும் எவ்வளோ அழகாக புஷ்ஷுனே வந்திருக்கு. ஃபுல்லாகவே சுட்டு முடிச்சாச்சு. இன்றைக்கி பூரியோட சீக்ரெட் தெரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் என்னோடய வீடியோவில். இப்போ பரிமாற தயாரான நிலையில் இருக்குது. வாங்க சாப்பிட்லாம். இப்போ பரிமாற தயாராகிடுச்சு பூரி. சாப்பிட்லாமா? பார்க்கும்பொழுதே நாக்கில் நீர் ஊறுது எல்லாருக்கும் நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.